உங்கள் சபரி டூரிசம் பாருங்கள். ஒரு அழகிய நாட்டு கொய்யா மரம். கொய்யா பறிச்சவங்க எழுச்சியாக இருப்பாருங்க. கொய்யா பாருங்கள். 6 நாட்டு கொய்யா பாருங்கள். ஒரு எழுச்சியாக இருப்பாருங்க. இந்த கொய்யா உற்பத்தி ஆகிறதுக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மரத்தை நட்டு வளர்த்து கொய்யா பறித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். விவசாயிகளை மதிங்க, விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுங்க. வாழ்க விவசாயி, வளர விவசாய பெருங்குடி மக்கள். கொய்யா பாருங்கள், கொய்யா மரம் நட்டு வளர்க்குறோம். ஆனால் கொய்யா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, வாங்கிக்கிறாங்க. அது வர்றதுக்கு ஒரு விவசாயி எவ்வளோ கிராமத்தை கஷ்டப்பட்டு வெயிலும் மழையிலும் கஷ்டப்பட்டுன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொய்யா பார்த்திங்கன்னா, கொய்யா சாப்பிட்றது விதை போட்டாலே வளரும். அது இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏ சத்து இந்த இரட்டையாளம் அதிகமாக இருக்கும். அதில் இது சாப்பிட்டு புற்றுநோய் குணப்படுத்தும். கொய்யாவில் கூட புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொய்யா மாதிரி ஒரு இயற்கை தவம் கிடையாது. ஏழைகளின் ஆப்பிள் கொய்யா 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏழைகளின் ஆப்பிள் கொய்யா அவ்வளோ இயற்கை மருத்துவம் கொண்டது. கொய்யா பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் நீங்கள் கொய்யா பழம் சாப்பிட்டாங்க. இதயத்துக்கு கர்ப்பிணி பெண்களோட சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் கொய்யா சாப்பிட உடல் நல்லதுங்க. யாராவது கொய்யா பிடிக்குமா? மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சபரி டூரிசம்.